அப்போ அங்கே பினாங்கு தீவு எவ்வளோ தொலைவில் இருக்கிறது என்று அங்கே பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா யாருமே அந்த புயலுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை. இரவில் மேல்தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான். பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான். கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான். அப்போ இரவு நேரம் வந்துடுது இல்லைங்களா? பகலில் தான் இந்த நிகழ்வுகள் அத்தனையும் நடந்திருக்கு. இரவு நேரம் வந்ததும் மேல்தட்டு, அதாவது மேல் மாடி, கப்பலுடைய மேல் தளத்திற்கு கப்பித்தான், அதாவது கேப்டன் வந்திருக்கிறாரு. அங்கே வந்து வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்து விட்டு தலையை சொரிகிறார் இல்லைங்களா? வானத்தையும் கப்பலையும் பார்க்குறார் இல்லைங்களா? வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரம் எந்த பக்கம் ஒதுக்குது, எந்த திசை நம்ம போகணுன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் இவருக்கு பார்க்கின்ற போது எந்த ஒரு செயலும் அங்கே தெரியலை இல்லைங்களா? வானத்தில் என்ன நிகழ்வுன்னு தெரியல, கடல் எந்த பக்கம் அலை வீசுதுன்றதும் இவருக்கு தெரியல இல்லைங்களா? மாறி மாறி வீசிக்கொண்டு இருக்கிறது. இரவில் மேல்தட்டுக்கு வந்த கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான். பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான். கப்பித்தான் சீனமும், அதாவது அந்த கேப்டன் சீனமும் மலாயும், சீன மொழியும் மலாய மொழியும் கலந்த மொழியில் ஏதோ சொல்கிறான். அப்போ பாண்டியன் போய் கேப்டன் கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறான்? நாம் எப்போ போய் சேருவோம் ன்ற மாதிரி கேட்குறாரு. அதற்கு அவருடைய பாஷையில் ஏதோ சொல்கிறாரு, இவனுக்கு புரியாத மொழியில் ஏதோ சொல்கிறாரு. இனிமேல் பயமில்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம் என்பதாக சொல்லியிருக்கிறார் அவருடைய மொழியில் இல்லைங்களா? இனிமேல் பயம் இல்லை, புயல் மழை காற்று எதுவும் வராது, நம்ம 2 நாளில் நம்மளோட இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அன்று இரவு யாரும் உணவு உண்ணலை, யாரும் பேசவும் இல்லை, பேச்சாடவில்லை. அன்று இரவு யாரும் உண்ணவில்லை, பேச்சாடவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அனைவரும் சோர்வில் இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்து பிந்தியதை வந்து முத்து முத்தென்று தொங்கானை மோதின. பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. மறுநாள் காலை, அந்த இரவு முடிந்தது. மறுநாள் காலை சூரியன் உதைக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கப்பித்தான், அதாவது கப்பித்தான் தொங்கானை வந்து மோதுகின்றன இல்லைங்களா? அதனை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பறவை மீன்கள் இல்லைங்களா, மீன் வகைகளில் ஒன்று இல்லைங்களா, பறவை மீன்கள் கூட்டம் அங்கே கூட்டம் கூட்டமாக பறந்து விளையாடின. தொங்கான் மிதந்து சென்றது கடலின் இழுவைக்கு இணங்கி. தொங்கான் கப்பலானது என்ன பண்ணது? கப்பலானது அவங்களுடைய வசத்தில் செல்லலை. இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும்னு யாரும் அங்கே செலுத்த முடியலை இல்லைங்களா? ஏன்னா கப்பலினுடைய கட்டுப்பாடு செயலற்று போய்விட்டது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுது? கடல் எவ்வாறு அலையை வீசுகிறதோ அந்த கடல் அலைக்கு ஏற்ப கடலினுடைய இழுவைக்கு இணங்கி கப்பலானது சென்று கொண்டு இருக்கிறது. பகல் இரவாகி பகலாகி இரவாகியது. மறுபடியும் என்ன பண்ணுது? அந்த பகலானது இரவு நேரம் வந்துடுத்து, மறுபடியும் பகல் வந்துடுத்து, மறுபடியும் இரவு வந்துடுது. 2 நாள் வந்து போச்சு இல்லைங்களா? பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று. பிறைமதி நிலவானது வெளிச்சம் அங்கு காணப்படுகிறது, சிந்தியது. கருநீல வானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன. அந்த கருநீலம் என்று சொல்லக்கூடிய அந்த நீல நிற வானத்தில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன், மிகுதியான ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன. உப்பங்காற்று உடலை வருடியது இல்லைங்களா? மிதமான ஒரு தென்றல் காற்று அடிக்குது, உப்பு கலந்த காற்று உடலை வருடியதாக கூறுகிறார். அவுலியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகள் என. அவுலியா என்று சொல்லக்கூடிய அதுவும் ஒரு வகை மீன்கள் தான் இல்லைங்களா? இவையெல்லாம் மீன் வகை. பிளவான் இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடம், இவங்க சென்று சேரக்கூடிய ஒரு இடம், அதுதான் பிளவான் தீவு இல்லைங்களா? அப்போ அவுலியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கம்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகள் என முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்தன, அலைகள் நெளிந்தோடியன. அவ்வளவு மீன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து செல்கின்றன. அதன் பின்னாடி அலைகள் நெளிந்து ஓடுகின்றன. கடற்கூத்துக்கு பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது. சுமார் அரை மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன இல்லைங்களா? இவ்வாறு மீன் கூட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்கின்றன. அதற்கேற்ப கடல் அலைகள் வீசுகின்றன. அந்த கடல் அலைக்கு ஏற்ப கப்பலும் செல்கிறது. இவ்வாறு கடற்கூத்து நடந்து 5 நாளுக்கு அப்புறம்தான் மாலை நேரத்தில் வானோடு வானாக கடலோடு கடலாக மரப்பச்சை தெரிவது போல், சரிங்களா, மரப்பச்சை மரத்தினுடைய பசுமை தெரிவது போல் இருந்தது. சுமார் அரை மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகுகளுடைய விளக்குகள் தென்பட்டன. மீன்பிடி படகுகள் கரையோரம் கட்டப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கட்டப்பட்ட கப்பல்களில் விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த விளக்குகளுடைய வெளிச்சம் உங்களுக்கு தென்பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம கரையை அடைந்து விட்டோம். அப்போ சவுண்டு போடுறாங்க, கரை கரைன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். அடுத்த நாள் முற்பகல் இல்லைங்களா, மாலை நேரத்தில் பார்க்குறாங்க. அதை அடுத்து இரவு முழுவதுமே கடலில் பயணிக்கிறாங்க. மறுநாள் காலையில், அதாவது முற்பகலில் தான் அந்த பினாங்கு துறைமுகத்தை சென்று அடைகிறார்கள். மணிக்கூண்டு தெரிகிறது, பெல்கிட் கட்டட வரிசை, தெருவில் திரியும் வண்டிகள், ஆட்கள் இல்லைங்களா, இவை எல்லாத்தையும் அங்கே பார்க்குறாங்க. தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன. நாவாய்கள் என்பது கப்பல்கள் தான், தமிழில் நாவாய்ன்னு சொல்லுவோம் நாம் இல்லைங்களா. தொங்கான் கரையை நெருங்கியது இல்லைங்களா, நெருங்கி போய் நின்றது. இவங்களுடைய கப்பலான என்ன பண்ணால் கரையை அடைஞ்சிடுச்சு. அந்த கரையிலேருந்து பார்த்தோம்னா நீண்ட தூரத்துக்கு அங்கே மீன் பிடிக்கிற நாவாய்கள் கப்பல்கள் கரையை மொய்த்திருந்தாங்க. கரை ஓரத்தில் கட்டப்பட்டிருக்கு சரிங்களா. ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. இவங்களை பார்த்து எங்கேருந்து வரீங்கன்ற மாதிரி கேள்வி எழுப்புகிறார்கள். ஒவ்வொன்றிலும் இருந்து கேள்வி எழுந்துருது. எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் என்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க பிளவான் ஏதோ சொல்கிறாங்க. சுமத்திர பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர். சுமத்திர பிரயாணிகள் இல்லைங்களா, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டவுடனே இவங்க பிளவான் ஏதோ பதில் சொல்கிறாங்க. அதற்கு சுமத்திர பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில், அதாவது பிளாட்ஃபார்ம் சொல்ல முடியாது, அதில் இறங்கி என்ன பண்ணுறாங்க, நடந்து போய் சுங்க அலுவலகம் அங்கே இருக்கும் இல்லைங்களா, என்ட்ரன்ஸ் மாதிரி, அங்கே அந்த அலுவலகத்தில் போய்ட்டு தங்களுடைய பிரயாண அனுமதி சீட்டை காட்டுறாங்க சரிங்களா. அந்த தீவுக்கு வருவதற்கான அனுமதி சீட்டு, பாஸ்போர்ட் விசான்னு சொல்லலையே, அந்த மாதிரி அனுமதி சீட்டை அவங்க காட்டுறாங்க. அவன் பார்த்துட்டு தமிரோ ஜப்பானி, அங்கே இருக்கும் அந்த சுங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ஜப்பானிய அதிகாரி இருக்கிறான். அவன் தமிரோன்னு கேட்குறான். தமிரோன்னா தமிழர்களான்னு அர்த்தம். அதற்கு இவங்க யா மஸ்தா, ஆமாம், யா மஸ்தானா ஆமாம், நாங்கள் தமிழர்கள் தான் என்று தலை குனிந்து வணங்கி தெரிவித்தனர். பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார். அந்த பிரயாணிகளை பார்க்குறான் இல்லைங்களா, யார் அந்த சுங்க அதிகாரி, ஜப்பானிய அதிகாரி என்ன பண்ணுறான், நீங்கள் தமிரோன்னு கேட்குறான். அதை நீங்கள் தமிழர்களான் என்று கேட்டதுக்கு இவங்க ஆமாம் மஸ்தா, நாங்கள் தமிழர்கள் தான் என்பதாக இவங்க தலை குனிஞ்சு சொல்கிறாங்க. அதை கொஞ்ச நேரம் இவங்களை எல்லாரையும் பார்க்குறான், இவங்க தமிழர்கள் தானேன்ற மாதிரியே நோட்டமிட்டு அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சரி இவங்க தமிழர்கள் தான் என்பது போல இவன் அங்கே முத்திரையை வைத்து திருப்பி கொடுக்குறான் இல்லைங்களா. இவ்வாறாக அங்கே கடற்கூத்து நிகழ்ந்து இருக்கிறது. இதனைத்தான் அவருடைய அனுபவத்தில் ஏற்பட்ட நிகழ்வையும் அவருடைய கற்பனையும் சேர்த்து தாங்க ஆசிரியர் ஏற்றிருக்கிறார். அடுத்து பாருங்கள், தெரிந்து தெளிவோம் இல்லைங்களா. இது கண்டிப்பாக நமக்கு 3 மார்க் கொஸ்டினில் வரக்கூடியதான். இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும். இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். காற்றின் வேகம் கூடினால் இந்த விலக்கமும் கூடும். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும். புயல்களும் இடம்புரி அதாவது வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர் இல்லைங்களா. காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் என்பவர் இந்த விளைவை கண்டறிந்ததன் காரணமாக இந்த சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அப்போ நீரானது எவ்வாறு மேட்டிலிருந்து கிழக்கை நோக்கி பாய்கிறதோ அது இயற்கை இல்லைங்களா. நீரானது எப்படி சொல்லணும்னா மேட்டிலிருந்து கிழக்கு போகும், அதாவது பள்ளத்தை நோக்கி போகும் இல்லைங்களா. பள்ளத்திலேருந்து மேட்டு பகுதியை நோக்கி செல்லாது இல்லைங்களா. மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாய்க்கும் தண்ணீரை போல காற்றழுத்தமும் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு தான் செல்லும் இல்லைங்களா. ஒரு இடத்துல காற்றழுத்தம் அதிகமாக இருக்குன்னா, இப்போ பலூனில் கூட நம்ம காற்றை ஊற்றி வைக்கணும்னு வச்சுக்கலாம்,
அதை உடைக்கும் போது அந்த காற்றானது அங்கேயே இருக்காது இல்லைங்களா. அப்போ அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய காற்று அந்த இடத்துக்கு தான் காற்றானது பறந்து செல்லும் இல்லைங்களா. அப்போ மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல் காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து சரிங்களா, காற்று அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குறைவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் காற்றானது வீசும் இல்லைங்களா. இப்படி வீசும் காற்றின் போக்கை புவியானது என்ன பண்ணுதான், தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்கு சுழலும் போது மாற்றும் இல்லைங்களா. நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும் இல்லைங்களா. நிலநடுக்கோட்டினுடைய வடக்கு பகுதியில் வீசக்கூடிய காற்றை வலப்புறமாக திருப்பும், தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். இவ்வாறு காற்றை திருப்புகின்ற போது காற்றினுடைய வேகம் கூடுகின்ற போது இவற்றினுடைய விளக்கமும் கூடும் இல்லைங்களா. அந்த இத்தகைய விளக்கமானது வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள், இத்தகைய புயல்களுக்கு இடம்புரி புயல்கள் என்றும், ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள் என்றும் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இதனை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் என்பவர் இந்த விளைவை 1835 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கும் இல்லைங்களா கொரியாலிஸ் விளைவு என்று அல்லது கொரியாலிஸ் சுழற்சி என்று பெயர். இடம்புரி புயல், வலம்புரி புயல் சரிங்களா. இது கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின் தான், கண்டிப்பாக எல்லாரும் படிச்சுக்கணும். இதோட நமக்கு புயலிலே ஒரு தோணி என்ற சிறுகதை முடிகிற துணைப்பாடம் முடிவுறுகிறது. நன்றி, வணக்கம்.